அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. யார் எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமாக எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் தோழர்கள். ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்துறை. ஆனால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு ஏன் என்னை கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்குறது தான் என்னோடய முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. காதல் வந்து ரொம்ப இயற்கையாக இயல்பாக அவ்வளோ நல்லா இருந்தது. அதே போல் அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா நான் தினமும் களத்தில் அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் திரையில் வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில் இல்லை. அவங்க வந்து இன்னும் அவ்வளவு போராட்டங்கள் இப்போ எல்லாரும் சொல்லலாம், மும்பையில் பெண்கள் போராடுறாங்க, சென்னையில் டெல்லியில் போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் இப்போவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா ஒரு பெண் மாறினா அந்த சமூகம் வந்து மாறும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் மாறினா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் மாறும்போது அந்த சமூகம் இயல்பாக இந்த சாதியை கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதே போல் இவரோட ரோல் பார்க்கும்போது இவரை ப்ரெசன்ட் பண்ண விதம் ஒரு அறிவார்ந்த தளத்தில் காமிச்சது. அந்த பெண் ஏன் விரும்பினா அப்படின்னு காமிச்சது வந்து பெருமையாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண் தன்னோட இணையை எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிற ஒரு கூலிங் கிளாஸையும் இதையும் போட்டுட்டு வந்தால் மட்டும் பெண்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனத்தை இங்கே கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை இந்த இது உடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அதில் ஒரு இந்த சாதியை நோக்கி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ஒரு 5-6 மாதங்கள்லேயே 15க்கு மேலே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போது அந்த ஆணவ படுகொலைகளில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இளைஞர்கள். அதை செய்கிறவங்க இங்கே யாராக இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களாக தான் இருக்காங்க. தன்னோட மகளையே கொலை பண்ணுற பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தன் மகள் விரும்பின பையனை கொலை பண்ணுறாங்க. அவங்கள வாழ விடாமல் வெறும் கொலை மட்டும் குற்றம் கிடையாது,
அவங்கள மனதளவில் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி கூட குற்றம்தான். ஆனால் அதற்கு ஒரு மாற்றாக இந்த படம் ஒரு கருத்தியலை வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் எனக்கு இதில் ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்கள போர்ட்ரேட் அவங்களோட கதாபாத்திரம் வந்து அவங்க பேர் இல்லை இவங்க அர்ச்சனா, அவங்களோட கதாபாத்திரம் வந்து காமிக்கும்போது அடுத்த சமூகத்தில் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம என்னவா காமிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து அவ்வளோ ஒரு பெரிய பின்புலத்தோடு இருந்து வர்றவங்க. அவங்க வந்து தன்னோட இணையாக இருக்கும்போது அந்த இணையும் அவர் செய்கிற ரிசர்ச்சும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை இந்த கதாபாத்திரம் அதை உள்வாங்கிக்காமல் இருக்குது. அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. அப்போது அதை ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த படத்தை வெளியிடுவதன் மூலமாக ஆணவ படுகொலைக்கு அரசுக்கிட்ட ரொம்ப வருட கோரிக்கையாக தனி சட்டம் வேணும்னு கேட்டுட்ருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இந்த படம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுங்கிறது இளைஞர்கள் தான். அப்படி இருக்கிற இளைஞர்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படுறது, அவங்கள வாழ விடாமல் செய்கிறது. அப்போது இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை. அந்த தனி சட்டத்தை இப்போ இருக்கிற அரசு உடனடியாக செய்தாக வேண்டும். ஏன்னா அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, கேஎன் பாஷான்னு சொல்லி. அவங்கள வந்து 25 விக்டிம் ஃபேமிலியோடு நாங்கள் சந்தித்து அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்திலேருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கு இந்த படம் உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் ரொம்ப குரு தோழரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து நடிக்கிற என்னால் பார்க்க முடியாது, அதில் வாழ்கிறாரு அப்படின்னு தான் என்னால் ஒவ்வொரு படத்துலையுமே. நான் ஃபஸ்ட்டு அரசியலாக பார்த்தது ஜோக்கர் படம் தான். அப்படி வந்து தோழரை வந்து எனக்கு அந்தளவுக்கு மனதுக்கு நெருக்கம் இதில் இல்லாட்டியும். அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமாக எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராளிகளுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்னைக்கு விஜய் விஸ்வா அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒலி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணுன்னா ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தால் அவங்களே எம்சியாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளோவாக பேசுனீங்க மேடம். இல்லை அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான் ஷார்ட்டில் வந்து உள்ளே வந்து நாங்கள்
காஃபிக்கு பதிலாக டீ வச்சிருந்தா கூட இன்னும் காஃபி தான் ஊற்றணும்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு படமாக அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி சார் அஸ் வெல் சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிஞ்சா டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், டேரக்டரே ஓகே பண்ணுவாங்க சார் இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை, ஓகே பண்ணாலும் ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் மேடை, கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன், டாலஸ் யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊராக போகிறப்ப எல்லா ஊர்லேயும் வந்து காரில் அவங்க லாங் ஜேரி போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டில் லிஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப நான் இல்லாமல் அந்த பாட்டுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் கே ஃபாதர். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவாக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யானை சொல்லிட்டேன், சார் கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலாக என்னோட இருக்காங்க. என்னோடய கோஆர்டிஸ்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை இருந்துச்சுங்களேன், இல்லை ஸ்டேஜ்க்கு வந்துங்களேன் ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம், நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் செம்மையாக பண்ணார். த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்கள் அவரை சொல்லலாம். அவர் பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்கார், அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடுங்க வந்துடுங்க. ஏன்னா அவங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கோஆர்டிஸ்ட் எல்லாம் வரப்போ நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப நடந்தது, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லோரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லேயும் சரி. இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன், மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன். அங்கேயும் எல்லாம் பார்த்து இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்தளவு வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அஸ் வெல், குரு சோமசுந்தரம் சார் மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னென்னா பாரிஸ் கஃபே படம் வச்சுருக்கோம்னா கமெண்ட்டில் போய் பார்த்தோன்னா அணு அப்படின்னு போட்டால் போதும் போல், அனுமோல் படம்னு போட்டால் போதும், டைட்டில் கூட போட தேவையில்லை. கமெண்ட்ஸ் போனால் 2000 கமெண்ட்ஸில் 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன், ஆக்ட்ரஸ் கூட இருந்தால் கூட நிறையா கற்றுட்டு வந்தால் கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஆக்டிங்னா என்னென்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்காமல் ஓசியில் கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ரியாஸ் சார் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்கள் படத்தில் பிகின் த ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டைரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறையா வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்குது. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களில் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனால் அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதில்ல. நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை, தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னென்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் என்ன ஆகுது, வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தயவு செய்து இந்த விஷயத்த இமிடியேட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்மோகன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் கேள்வியாக இருக்கலாம்.
ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பப்பட்டிருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனானா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சிடறேன். இல்லை நான் பேசி முடிச்சிடணும். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான். குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியில் இன்னும் லாக் ஆகிக்காங்கன்ற விஷயத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டியிருந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குள் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ வந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகமில் பெருசாக இருக்கும், டெக்னாலஜியில் பெருசாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காமல் இருந்தால் நம்ம அதை தாண்டி மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியா சார் கூட சொன்னார், இங்கே பொலிட்டிக்கல் பேசாதுன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஸோ பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.